பாக்கியராஜ் திரைக்கதை மன்னன். அவரை மாதிரி திரைக்கதை அமைக்க முடியாது. அவரை மாதிரி காமெடியோடு கலந்து இன்பச்சுவையை கலந்து கொடுக்கக்கூடிய திறமைசாலிகள் யாரும் இல்லை. அப்படி கலக்கணும்னு அந்த இன்பச்சுவையை கலந்து கொடுக்கணும்னு சொன்னால் அது விகாரமாக போயிடும் சிலருக்கு. சிலரால் அதை செய்யவே முடியாது. ஆனால் கொஞ்சம் கூட அருவருப்பில்லாமல் அதை சொல்லக்கூடிய ஒரே மனிதர் பாக்கியராஜ் இன்று நம்மிடையே இல்லை. அவர் கடைசி காலம் வரை அவர் பல துயரங்களில் மட்டுமல்ல துரோகங்களாலும் சுற்றி சூழப்பட்டிருந்தார் என்பதுதான் உண்மை. அதை சொல்வதற்கு எனக்கு தயக்கமில்லை. துரோகம் 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 எத்தனையத்தான் தாங்குவார் அவர். அவர் யாருக்கும் போட்டியும் இல்லை. அவர் ஒரு அமைப்புக்கு தலைவராக வேண்டும் என்று மற்றவர்கள் எல்லோரும் விரும்பினார்கள். அதற்காக அவர் அந்த தலைமைக்கு போட்டியிட விரும்பினார். அதை விரும்பாத சிலர் அவரை வரவிடக்கூடாது என்பதற்காக அரசியல் சூழ்ச்சிகள் மாதிரி இங்கேயும் சூழ்ச்சிகள் செய்தார்கள். இந்த தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் அல்லது ஒரு விளங்காத தன்மை என்னன்னா, 1932 படம் எடுத்தவன்லாம் தயாரிப்பாளர் சங்கத்தில் முக்கிய பதவியில் இருப்பான். அதே மாதிரி எப்போவோ படம் எடுத்தவன் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஆட்டி படைக்கும் ஒரு சக்தியாக சங்கங்கள், அந்த தொழிற்சங்கங்கள்ங்கிற போர்வையில் உட்காந்துட்டு இருப்பான். படம் எடுத்தே இருக்க மாட்டான். படம் எடுத்தே பல பத்தாண்டுகள் பல ஆயிருக்கும். அவன்லாம் இன்றைக்கி பதவி, அந்த அதிகாரங்கிற அந்த பதவியில் அமர்ந்து கொண்டு, சங்க பதவியில் அமர்ந்து கொண்டு அவர்கள் ஆடுகிற ஆட்டம் இருக்கு. அப்பப்பா அதற்கு பலியானவர் தான் நம்முடைய கே. பாக்கியராஜ். அவரை நான் ஆரம்பத்திலிருந்தே எனக்கு நன்றாக தெரியும். அவர் நல்ல நிலைமையில் வந்துட்டுருக்கும்போது அவர் ஒரு பக்கம், நம்ம சகலகலா வல்லவன் ராஜேந்தர் ஒரு பக்கம், ரெண்டு பேரும் சினிமாவில் கலக்கிக்கிட்டு இருந்தாங்க. அவர் தரப்பு படமும் ஓடும், இவர் தரப்பு படமும் ஓடும். ரெண்டு பேரும் பலத்த போட்டியாளராக ரசிகர்களும் பார்க்க ஆரம்பித்தார்கள். அப்போது தான் எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஏன் நம்ம தேவி வார இதில் ஒரு ஒரு கவர் ஸ்டோரி பண்ணக்கூடாது? ஏன்னா ரெண்டு பேரும் சந்திக்க முடியாது, சந்திக்க மாட்டார்கள் அப்படின்னு சக பத்திரிகையாளர்கள்லாம் கருதி கொண்டிருந்த காலகட்டத்தில் நான் அந்த மாதிரி ஒரு துணிச்சலான ஒரு முடிவை எடுத்து முதல்ல போய் இப்போ ராஜேந்தர்கிட்ட தான் கேட்டேன். ராஜேந்தர் எனக்கு மிகவும் ஒரு சகோதரர், இன்று வரைக்கும் என் மீது மாறாத அன்பு உள்ளவர். அவர்கிட்ட கேட்டேன், தம்பி, இந்த மாதிரி நீங்கள் பாக்கியராஜை சந்திக்கிறதுல உங்களுக்கு எதுவும் தயக்கம் இருக்கா, என் ஆட்சேபனை இருக்கா அப்படின்னு கேட்டேன். என்னென்ன எப்படி கேட்குறேன், எனக்கும் அவருக்கு என்னென்ன பகை? அவர் படம் எடுக்கிறாரு, அவர் பாணியில் எடுக்கிறாரு, ஓடுது. என் பாணியில் நான் எடுக்கிறேன், படம் ஓடுது. எங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் எந்த சண்டையும் இல்லை, நீ மூட்டி விட்டுறாத அப்படின்னு என்னை கிண்டலாக சொன்னார். அப்போ தான் சொன்னேன், நீங்கள் பாக்கியராஜை சந்திக்கிறீங்க, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, தாராளமாக நீ எங்கே கூப்பிட்றியோ நான் இங்கே வர்றேன் அப்படின்னு ராஜேந்தர் தரப்பு சொன்னது. நான் நேராக பாக்கியராஜ்கிட்ட வந்தேன். நான் அவரை ராஜன் தான் கூப்பிடுவேன். ஏன்னா நான் பிரவீனா காலத்திலேருந்து அவருக்கு எனக்கு பழக்கம். பிரவீனா வீட்டுக்கு வருவார், போவார். நான் இங்கே பிரவீனா வீட்டில் சில இடங்களில் நைட்டில் சாப்பிடுவேன். இங்கே அவங்க வீட்டில் ஒரு அருமையாக நெய் தோசை சுட்டு கொடுப்பாங்க, அதுக்காகவே இங்கே போவேன். அந்த காலத்தில் இருந்து அவரோட எனக்கு பழக்கம். ராஜன் அப்படின்னு கூப்பிட்டு நான் ராஜன்கிட்ட வந்தேன். ராஜன், இந்த மாதிரி ராஜேந்திரன் நீங்கள் சந்திக்கணும், சம்மதமாக. மணி, அவர்கிட்ட கேட்டிங்களா, அவர் என்னை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்காரா அப்படின்னு கேட்டேன். அவர்கிட்ட பேசிட்டு தான் நான் வர்றேன், நீங்கள் சரின்னு சொன்னால் நான் அவரை கூட்டிகிட்டு வர்றேன், எங்கே ஏதோ ஒரு இடத்துல அவர் சொல்கிற இடத்துல சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. மணி, நீங்கள் கூப்பிட்டு வாங்க,
இல்லை நீங்கள் எந்த இடத்துக்கு வர்றீங்களோ சொல்லுங்கள், நான் இங்கே வர்றேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் நேராக ராஜேந்தர்கிட்ட வந்தேன். ராஜேந்தர் சொன்னார், அண்ணன் என்னுடைய படம் ஒன்று இதில் ஏவிஎம் தியேட்டரில் போடுறேன், ஒரு குடும்ப ஷோ தான், நீ அங்கே கூப்பிட்டு வந்துடு அவரை அப்படின்னு சொன்ன உடனே நான் நேராக பாக்கியராஜிட்ட வந்தேன். இந்த மாதிரி ஏவிஎம் தியேட்டரில் படம் ஓடுது, அங்கே உங்களை வர சொன்னார், போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போனேன். 2 பேரும் கைகுலுக்கி கொண்டார்கள், 2 பேரும் பேசுனாங்க. உஷா ராஜேந்திரன் வந்திருந்தாங்க அந்த படத்துக்கு, ஏன்னா ஃபேமிலி ஷோ வந்திருந்தாங்க. அது எந்த படம்னு எனக்கு நினைவில்லை. வந்தாங்க, படம் எடுத்துக்கிட்டோம். படம் எடுத்துக்கிட்டு இவரும் படம் பார்த்தாரு. படம் பார்த்துட்டு இன்டர்வெல்ல அவர்கிட்ட சொல்லிவிட்டு விடைபெற்று சென்றார். இது அன்றைய காலகட்டத்தில் கவர் தேவியில் கவர் ஸ்டோரியாக வந்து ஒரு பெரிய கலக்கு கலக்குச்சு. அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் எனக்கும் பாக்கியராஜுக்கும். இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். ஆஃபீஸில் நான் உட்காந்து காலம்புரை என்னுடைய பணிகளை பார்த்து கொண்டு இருந்தபோது திடீர்னு பாக்கியராஜிட்டேருந்து ஃபோன் வந்தது. அப்போல்லாம் எங்கள்கிட்ட நேரடியாக ஃபோன் பேசுவோம் நாங்கள். அப்போல்லாம் இந்த செல்ஃபோன் இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அந்த ஒரு காலகட்டத்தில் பேஜர்னு ஒன்று வச்சுக்கிட்டு இடுப்பில் மாட்டிக்கிட்டு தெரியும். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோன் இதெல்லாம் வந்து செல்ஃபோன்லாம் வந்தது. அப்போ இந்த செல்ஃபோன் வகையாக கிடையாது, பேஜர் மட்டும் இருந்தது. அப்போ பாக்கியராஜிட்டேருந்து ஒரு அழைப்பு, மணி சும்மா இருக்கீங்களா அப்படின்னாரு. இல்லை, ஆஃபீஸில் வேலையாக தான் இருக்கேன் அப்படின்னு நகைச்சுவேன். நானும் சொன்னேன், நீங்கள் ஆஃபீஸ் வரைக்கும் வாங்க, வீடு வரைக்கும் வாங்க, ஆஃபீஸு வீடு ஒன்றா தான் இருந்தது, நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, நம்ம 2 பேரும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரின்னு சொல்லி நான் போனேன். வாங்க காரில் ஏறுங்கன்னாரு. எங்கே போகிறோம்னா ஏவிஎம் போகிறோம் நம்ம அப்படின்னு சொன்னார். நான் போகும்போதே சில விஷயங்கள் சொல்கிறேன், நீங்கள் அதை செய்தியாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பாக்கியராஜ் சொன்னார். சரின்னு சொல்லி நான் அவரோட காரில் போகிறேன். போகும்போது சொல்கிறாரு, அவருக்கும் இசைஞானி இளையராஜாவுக்கும் மனக்கசப்பு. அது எது என்ன காரணங்கிறத நான் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது தேவையும் இல்லை. ஏன்னா அந்த 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 நேரத்தில் அவங்களிடையே இருந்த ஒரு உணர்ச்சி மயம், ஒரு சின்ன உணர்ச்சி அவர்களை அந்த மாதிரி 2 பேரும் பிரிச்சிருச்சு. ஆகையினால நான் தான் படங்களுக்கு இசையமைக்க போகிறேன், என்னுடைய படங்களுக்கு நான் தான் இசையமைப்பாளர், இதை நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லி நான் ஏவிஎம் போய் அங்கேருந்து இறங்கிட்டேன். நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். பஸ்ஸை பிடிச்சி நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். வந்து செய்தி ஆக்கிட்டேன். செய்தி பரபரப்பாக போச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் இடையே சமாதான முயற்சியில் நம்ம டைரக்டர், இந்த டைரக்டர் 2 பேருக்கும் இடையே சமாதான முயற்சியில் ஈடுபட்டிருக்காருங்கிறது எனக்கு எங்கே தெரிஞ்சதுன்னு சொன்னால், அது அவரே சொன்னார், அந்த டைரக்டரே சொன்னார். அந்த டைரக்டருடைய படப்பிடிப்புக்கு இதுக்கு போயிருந்தேன், பொள்ளாச்சிக்கு போயிருந்தேன். பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு கோவிலில் அந்த படப்பிடிப்பு நடந்தது. அப்போ அவர் வந்து எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சுந்தர்ராஜன், அந்த டைரக்டர் சுந்தர்ராஜன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பாக்கியராஜும் இளையராஜாவுக்கும் இடையே உள்ள ஊடலை வெகு விரைவில் தீர்த்து வைக்க போகிறோம், நல்ல சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், யார் போட வேணாம் அந்த செய்தியை அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டார். அதெல்லாம் போடாதீங்கன்னு சொன்னார். ஆனால் அந்த நான் செய்தியே ஆர்வக்கோளாறு காரணமாக நான் பத்திரிகையில் போட்டுட்டேன். அது பிரசுரமான பிறகு சுந்தரராஜனுக்கு என் மீது பயங்கர கோபம். இது பிரசாத் லேபுக்கு போகிறேன், ஷூட்டிங் இருக்க, இங்கே போகிறேன். அங்கே எஸ்எஸ் சந்திரனும் செந்திலும் இருக்காங்க, நடிகர் செந்திலும் இருக்காங்க. அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே சுந்தரராஜன் வந்தார். சுந்தரராஜன் வந்த உடனே கோபத்தோட என் கூட கைகலப்புக்கு தயாரானார். ஆனால் நல்ல வேளை 2 பேருமே விலக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக போச்சு. அப்புறம் சுந்தரராஜன் எங்கே பார்த்தாலும் என்னை நல்லா பேசுவார். இன்றைக்கு வரையும் நாங்கள் வந்து மாறாத நட்போடு அன்போடு இருக்கோம். இந்த ஒரு தகவலை உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லலைன்னா வேறு எந்த நேரத்திலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக
நான் இந்த தகவலை இது கொஞ்சம் புதுசாக இருக்கும், ஆனால் அந்த தகவலை உங்கள்கிட்ட பதிய வைக்கிறேன். அப்புறம் பாக்கியராஜ் இறந்த பிறகு தன்னுடைய கண்களை தானம் செய்து விட்டார். இந்த கண்கள் தானம், உடல் தானம்ங்கிறதெல்லாம் கலை உலகில் அறிமுகப்படுத்தியதே நம்ம கலைஞானி கமல்ஹாசன் தான். அவர் தன்னுடைய உடம்பையே தானம் பண்ணிட்டார். அதன் பிறகு அவருடைய மைய தொண்டர்களும் மையத்தை அவருடைய ஃபாலோவர்ஸும் நிறையா பேர் கண் தானம், உடல் தானம் அப்படின்னு செஞ்சிட்ருக்காங்க. அது இந்த நேரத்தில் அவர் நம்ம கமல்ஹாசன் நினைவுபடுத்தி கண்தானம் செய்தது வழியாக பெரிதொரு உயிருக்கு பார்வை கொடுத்துட்டு செய்திருக்காரு. மாபெரும் ஆளுமை மட்டுமல்ல, மகத்தான மானுட நேயரும் கூட. அவர் என் தோழர் என்பதில் எனக்கு பெருமை அப்படின்னு உலகநாயகன் கமல்ஹாசன் செய்தி சொல்லியிருக்கார். சரி, அப்புறம் இந்த கமல்ஹாசனை பற்றி இந்த அம்பிகா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதை நான் ட்விட்டரில் பார்த்தேன். எந்த மொழி பேசினாலும் அந்த ஊர்க்காரராக கமல்ஹாசன் மாறிடுவார். அந்த மொழி அந்த ஊர் சொந்தக்காரராக மாறிடுவார். மலையாளம் பேசினாலும் சரி, கன்னடம் பேசினாலும் சரி, தெலுங்கு பேசினாலும் சரி, எந்த மொழி பேசினாலும் அந்த மொழிக்கு சொந்தக்காரராகிடுவார் கமல்ஹாசன். என் மகன் இஎஸ்சியில் படிக்கிறான். படிச்சுட்டு அவன் இங்கே வந்தான். அவனை கூட்டிகிட்டு போய் கமல்ஹாசன்கிட்ட அறிமுகப்படுத்தினேன். கமல் சார் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் அந்த அமெரிக்கன் ஸ்லாங் இருக்குல்ல, அந்த ஸ்லாங்கில் அவரோட பேச ஆரம்பித்தான். பேச ஆரம்பித்தோன்னா அதே ஸ்லாங்கில், அதே அமெரிக்கன் ஸ்டைலில் அதை அவனுக்கு பதில் சொல்கிறாரு. ஓ, இவர் லாஸ் ஏஞ்சல்ஸா அப்படின்னு என் பையன் கேட்குறான். இல்லைடா, தமிழ்நாட்டுக்காரர், லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கெல்லாம் அதெல்லாம் நிறைய செய்யக்கூடியவர், பல மொழிகள் பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்லி நான் என் பையனுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி என் பையனுக்கு சொன்னேன்னு சொல்லி ஒரு கமலுக்கு ஒரு பாராட்டு சொல்லியிருக்காங்க அம்பிகா. அப்புறம் இந்த ஒரு மக்கள் நீதி மையத்தினுடைய மேம்பாட்டு அணி, அதாவது விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் ஈடி ஆனந்தராஜ், இன்னொன்று மன்னிக்கணும் அரவிந்தராஜ். அவர் இப்போ ஒரு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதாவது சென்னை கண்ணகி நகரில் கபடி வீராங்கனையை அந்த பயிற்சியாளர் இருக்கான்ல, அவனே பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான். இது பிரச்சனையாகிருக்கு. இதில் நேர்மையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது, நீதி நேர்மையோடு இருக்கணும்னு சொல்லி மக்கள் நீதி மையத்தின் சார்பில் ஒரு மகத்தான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இப்போ தானே பெண் போலீஸெல்லாம் போட்டிருக்காங்க, சிங்கப்பெண் அப்படின்லாம் போட்டிருக்காங்கல்ல. இந்த சிங்கப்பெண் அமைப்பெல்லாம் போட்ட பிறகு தான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், அது என்ன தான் நம்ம இது பண்ணாலும் சொல்லுவாங்கள்ல, கல்வன் பெரிதா காப்பான் பெரிதா அப்படின்னு கேட்பாங்க, கிராமங்களில் கேட்பாங்க. அதுக்கு சரியான விடை இது வரைக்கும் கிடைக்கல. கல்வன் பெருசா காப்பான் பெருசான்னா அது ரெண்டு பக்கமும் பேசிக்கிட்டே போகலாம். யார் பெரியவங்கிறதுக்கு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போகலாம். அதுக்கு ஒரு விடை காண முடியாது. விடை காணணும்னா நிலைமை மாறினால்தான் விடை காண முடியும். நம்ம ரஜினி சாரை, சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை சஞ்சலப்படுத்தணும்னே விஜய் ரசிகர்கள் விரதம் எடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியலை. ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் சூப்பர் ஸ்டாரை தாக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம விஷ்ணு விஷாலுக்கே பிடிக்கலை. விஷ்ணு விஷால் கடுமையாக கண்டிச்சிருக்காரு. தலைவர் எல்லாரையும் சாதித்து விட்ட சாதனையாளர்ப்பா. யாரை பார்த்தும் எதற்காகவும் பொறாமைப்பட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவரை குற்றம் சாட்டுவது ரொம்பவும் மிகவும் வேதனையாக இருக்கிறது. அது மாத்திரமில்ல, இந்த ரசிகர்களிடையே சண்டைக்கு மூட்டி விடுறாங்கல்ல, எண்ணெய் ஊற்றுறாங்கல்ல, எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறாங்கல்ல, அந்த மீடியாக்கள் தயவுசெய்து அமைதிக்காருங்க.
தலைவர் வந்து பகிரங்கமாக அறிவிச்சிட்டாரு, எனக்கும் அவருக்கும் எந்த விதமான சண்டையும் இல்லை, சச்சரவும் இல்லை. அவர் வேறு, நான் வேறு. என்னுடையது தொடர்ந்து நடித்து கொண்டு இருக்கேன், அவர் ஏதோ போய்கிட்டு இருக்கார். இதில் வந்து நான் அவரை பார்த்து பொறாமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஏணி வச்சாலும் எட்டாமா அப்படி. அதாவது அவருடைய ரசிகர்லாம் கேட்குறாங்கல்ல, நாமவே கேட்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினியினுடைய உயரம் என்ன, முதல் மந்திரி விஜயினுடைய உயரம் என்ன என்பது விஜயினுடைய ரசிகர்களே சற்று சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி முதல்வராக இருக்கிறதுனால அவருக்கு மரியாதை, முதல்வராக இல்லாமலேயே அவருக்கு மிகப்பெரிய மரியாதை மத்திய அரசு வரைக்கும் உண்டு. அது தெரியுமில்ல. பிஎம்ஏ ஓடி வருவார், பிஎம்ஏ வீட்டுக்கு வந்து சந்திப்பார், பிஎம் பேசுவார். பிரதம மந்திரி மோடியே வந்திருக்கார், வீட்டுக்கே வந்திருக்கார். அப்படிப்பட்டவர் தன்னுடைய உடல்நிலை காரணமாகத்தான் அவர் அரசியலுக்கு வரலை. அரசியலுக்கு வந்திருந்தால் நிலைமையே வேறு. இந்நேரம் நீங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது, நீங்கள்லாம் வந்திருக்கவே முடியாது. அதை மனசில் வச்சுக்கோங்க தோழர்களே. தயவுசெய்து மலை மேலே வந்து நீங்கள் கல்லெறியாதீங்க. மலை மிகப்பெரிய மலை, இந்த இமயமலை மேலே போகிற நீ கல்லெறிஞ்சின்னா அந்த இமயமலை அதில் அந்த கல் போய் பாதிச்சு ஏதாவது ஆக போகுதா? எந்த மடையனாவது மலை மீது கல் எறிவானா? நீங்கள் அந்த காரியத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள்ங்கிறத வருத்தத்தோடு சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி, ஜெயிலர் 2 தீபாவளி ரிலீஸ், அது ஏறத்தாழ உறுதியாகி விட்ட மாதிரி இருக்குது. சரி, அதுக்கடுத்து KHRK நெல்சன், அது தலைவர் 174. இது எப்போ? ஆனால் இந்த படம் முடிந்த பிறகு தலைவருடைய பிரியாவிடை படம் இருக்கும். அதாவது இண்டஸ்ட்ரிக்கு, திரையுலகுக்கு பிரியாமல் விடை கொடுக்கும், அதாவது பிரியா விடை கொடுக்கும் நேரம் வந்து விட்டது. அந்த படத்தை, கடைசி படத்தை அவருடைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் தயாரிக்கப் போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது. கன்ஃபார்ம் இல்லை, செய்தி வந்தது, கன்ஃபார்ம் இல்லை. சரி, அடுத்து கமல் வந்து இவ்வளவெல்லாம் சிறப்பாக தமிழ் படத்தில் இருக்கிறாரு, ஹிந்தி படத்தில் நடித்து கொடி நாட்டினார். அமிதாப் பச்சனே அவரை கண்டு பயந்தார். அமிதாப் பச்சன் இவர் படம் ஓடக்கூடிய தியேட்டர்லாம் போய் அந்த தியேட்டர்களில் படம் போட விடாதபடி பெரிய இதெல்லாம் பண்ணினார். அவர் அங்கேருந்து போராட வேண்டியது தானே அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. இப்போ போய் கேட்குறாங்க. இதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே கமல் சார் வந்து பதில் சொல்லிட்டார். அங்கே நான் படம் பிடிப்பில் இருந்த காலத்தில், நான் கொடிநாட்டிய காலத்தில் அங்கே என்ன நிலைமை இருந்ததுன்னா, ஒரே சமயத்தில் 7-8 படம் எடுப்பாங்க. அது எனக்கு பிடிக்கலை. அடுத்து நிழல் உலக தாதாக்களுடைய பிடியில் இருந்தது. நான் அங்கே தொடர்ந்து இருந்தேன்னா அந்த பிடிகளுக்குள் நானும் ஒருத்தனாக ஆளாகி இருப்பேன் அல்லது ஆக்கப்பட்டிருப்பேன். அது எனக்கு விருப்பம் இல்லாதது. அதுவும் போக இந்த கருப்பு பணம்ங்கிறது எனக்கு பிடிக்காது. இந்த கருப்பு பணத்தை நான் விரும்பலை. எனக்கு முன்னால் கேப்டன் வின்சென்ட் வந்து கரெக்டாக இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு வந்த ஒரு மனிதர், எனக்கு முன்னாடியே. அதன் பிறகு தான் நான் வந்து நானும் எங்கள் அண்ணனும் கலந்து ஆலோசித்து நாம் இன்னுமே கரெக்டாக டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் கருப்பு பணத்துக்கு வழி இல்லாமல், இடம் கொடுக்காமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு சொல்லி கமல் சார் சொன்னார். அது ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதை நான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.